ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாக்டவுன் போட்டிருக்காங்க. எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருக்கீங்களா? நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வீட்டில் சேஃபாக இருக்கோம். நீங்கள் வந்து இந்த சேஃபில் வந்து எல்லாரும் வீட்டில் எப்படி ஃப்ரீயாக தான் இருக்க போகிறீங்க, எப்படி டைம் பாஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் வந்து டைலரிங் எப்படி கற்றுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறதை பார்த்துட்டு நீங்கள் டைலரிங் கற்றுக்கோங்க. நான் சிம்பிளாக இருந்து தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். எடுத்த உடனே நம்ம போடுற மாதிரி ப்ளவுஸுக்கெலாம் நான் உங்களுக்கு சொல்லித்தர கிடையாது. அதுக்கு முன்னாடி 2 மாடல் ப்ளவுஸ் இருக்குது. அந்த 2 மாடல் ப்ளவுஸை நீங்கள் தைச்சிங்கன்னா தான் நம்ம மாடல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து எடுத்த உடனே நம்ம போடுற மாதிரி ப்ளவுஸ் சொன்னோம்னா உங்களுக்கு அது ரொம்ப டஃப்பாக இருக்கும், உங்களால் கற்றுக்க முடியாது. நான் சொல்கிற ஸ்டெப்பை வந்து 1 by 1 ஃபாலோ பண்ணுங்கள். போன கிளாஸில் வந்து பானைக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்களா? இப்போ வந்து சாதாரண ப்ளவுஸ் சொல்லிட்டு நான் சொல்கிறேன். என்னோடய வீடியோவில் வந்து எல்லா கிளாஸும் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய ஒரு விஷயம், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ எல்லா வீடியோவுமே வந்து உங்களால் பார்க்க முடியும். இன்றைக்கி வந்து சாதாரண ப்ளவுஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். இந்த ப்ளவுஸ் மெத்தட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா இதுலேயே 75% வந்து நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து மெஷர்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, சாதா ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எல்லாமே வந்து இன்ச்சு கணக்கு அளவு தான், உங்களுக்கு சென்டிமீட்டர் கிடையாது. ஃபஸ்ட்டு என்னென்ன மெஷர்மெண்ட்டுங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் நோட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்த உயரம் 15 இன்ச்சு, சுற்றளவு 10 இன்ச்சு, தோள் பட்டை 6 இன்ச்சு, பக்க கழுத்து 2.5 இன்ச்சு, பின் கழுத்து 6 இன்ச்சு, முன் கழுத்து 6 இன்ச்சு, கை நீளம் 10 இன்ச்சு, கை அகலம் 8 இன்ச்சு, ஆம்கோல் வந்து அதனுடைய வந்து 6 இன்ச்சு. இது எல்லாமே பாருங்க, தமிழ் தெரியாதவங்களுக்கு இங்கே இங்கிலீஷில் எழுதி போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது இந்த பக்கம் மெஷர்மெண்ட் கணக்கு வரும். இப்போ இது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாதா ப்ளவுஸோடைய பேப்பர் கட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து நான் வரைஞ்சி காமிச்சிருக்கேன். இது பேப்பர் கட்டிங்கில் வந்து பேப்பரில் எப்படி நம்ம வெட்டி வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கலாங்கிறத நான் உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன். இதுதான், இது வந்து பின் கழுத்து, இது முன் கழுத்து. பாருங்க, இது முன் பக்கம், இது பின் பக்கம், இது முன் பக்கம், இது கை. இது முன்பக்கம். உயரம் நாங்கள் உங்களுக்கு 15 சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? இந்த உயரம் தான், இந்த லென்த்து தான் வந்து உங்களுக்கு உயரம் 15 இன்ச்சு. இதுதான் அகலம், உங்களுக்கு ப்ளவுஸில் அகலம் வரும் 10 இன்ச்சு. இது வந்து பக்க கழுத்து வந்து கழுத்து எப்படி நான் உங்களுக்கு ஏற்கனவே பேப்பர் கட்டிங்கில் சொல்லியிருந்தேன். கழுத்து எப்படி வந்து நம்ம போடுறதுன்னு சொல்லிட்டு இது பக்க கழுத்து வந்து இது கழுத்துலைக்கும் ஷோல்டருக்கும் சேர்த்து நான் உங்களுக்கு வந்து 6 இன்ச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது ரெண்டும் சேர்த்து 6 எடுத்துக்கோங்க. நம்ம இது மெஷர்மெண்ட் போடும்போது இங்கே நீங்கள் 2.5 பிரிச்சுக்கோங்க. 2.5 இன்ச்சு பக்கா கழுத்து, நீளம் வந்து 6 இன்ச்சு. ஆம்கோல் அதே மாதிரி ஆம்கோல் வெட்டுறதுக்கு ஆம்கோலோடைய லென்த் வந்து 6, ஆம்கோலுடைய வந்து அகலம் வந்து 4 இன்ச்சு. இது வந்து பின்பக்க கழுத்து. நீங்கள் 1 இன்ச்சு வந்து இந்த எண்டுலேருந்து இந்த எண்டுக்கு மார்க் பண்ணி நீங்கள் ரவுண்ட் ஷேப் வந்து 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து ரவுண்ட் ஷேப் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பின்பக்க ப்ளவுஸ்க்கு வந்து இந்த ஷோல்டர் ஆம்கோல் இந்த ரவுண்ட் வரத்துக்கு நீங்கள் இந்த எண்ட்லேருந்து 1.5 இன்ச் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு அந்த 1.5 இன்ச்சுக்கு வந்து இப்படி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டாக இப்படி ரவுண்ட் பண்ணால் உங்களுக்கு அது தெரியாது. இந்த 4 இன்ச்சு வந்து 3ஆக பிரிச்சுக்கோங்க. 1.25 இன்ச்சாக நீங்கள் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா 3ஆக வரும். இந்த 3 பார்ட்டில் வந்து இந்த செகண்ட் பார்ட், இந்த பக்கம் 1, செகண்ட், தேர்டு, இந்த செகண்ட் பார்ட்ல இருந்து நீங்கள் இப்படி ரவுண்டாக வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வளைவு வரும். சீக்கிரம் வந்து நிறைய பேருக்கு இந்த வளைவு வந்து கரெக்டாக வராது. நீங்கள் பேப்பர் கட்டிங்கில் வந்து இந்த வளைவு போட்டு பார்த்து கட் பண்ணி பாருங்க. அப்போ தான் வந்து கிளாத்துக்கு நம்ம கரெக்டாக வரும். இதே மாதிரி தான் வந்து முன்பக்கம் முன்பக்க பீஸ்க்கும் பின்பக்கம் பீஸ்க்கும் 1 டிஃப்ரெண்ட் இருக்குங்க. எல்லா மெஷர்மெண்ட்டும் ஒரே மாதிரி தான் வரும். ஆனால் ஆம்கோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 1.5 இன்ச்சு, முன்பக்கம் வந்து 1 இன்ச்சு தான் வரும். அதை நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க. இது குடஞ்சி வெட்டுற போகிறோம் இந்த பக்கம், அதனால் முன்பக்கம் வந்து 1 இன்ச்சு. இது மட்டும்தாங்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வரும். இதை நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது பின்பக்கம் பீஸு, இது முன்பக்கம் பீஸு. 1.5 இங்கே 1. அதே மாதிரி தான் மற்ற மெஷர்மெண்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். இது கை பார்த்தீங்கன்னா கையின் உயரம் வந்து 10 இன்ச்சு, அகலம் வந்து 8 இன்ச்சு. இதை வந்து இந்த 8 இன்ச்சை வந்து நம்ம 3ஆக பிரிச்சுக்கிறோம். 3ஆக பிரிச்சிங்கன்னா
2.25 சம்திங் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி 2.25 இங்கேருந்து எடுத்துட்டு இங்கேருந்து 2.25 போட்டு இந்த மாதிரி ஒரு கோடு வந்து போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரெயிட் கோடு, இந்த கோடு போட்டிங்கன்னா 3 பாக்ஸாக உங்களுக்கு பிரியும். இந்த 3 பாக்ஸில் வந்து இந்த லாஸ்ட்டு கோட்டில் இருந்து மேலே இருந்து இங்கே கீழே வந்து 3 இன்ச் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே எப்பயுமே ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம இந்த வளைவுக்கு இதனுடைய வளைவுக்கு 3 இன்ச்சு கேப் இங்கே உங்களுக்கு வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து கை வந்து கரெக்டாக நாம்கோலில் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். இந்த 3 இன்ச்சு இங்கே மேலேருந்து 3 இன்ச்சு, இந்த கோட்டில் வந்து மேலேருந்து 2.5 இன்ச்சு, இங்கே தேர்ட் கோட்லேருந்து 1/2 இன்ச்சு, இந்த லென்த்து இந்த கேப்பில் 1 இன்ச்சு வச்சுக்கிட்டு அதனுடைய மெஷர்மெண்ட் நீங்கள் போட்ட இடத்துலேருந்து இந்த மாதிரி வளைவாக இப்படி வரைங்க. வரைஞ்சி அது ஃபஸ்ட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அதுதான் கையினுடைய இது. கை வந்து நீங்கள் 4 பீஸாக போட்டு தான் வந்து மடித்து நீங்கள் வெட்ட போகிறீங்க. அதில் மேலே இருக்க 2 பீஸ் குடஞ்சி வெட்டணும். அந்த குடஞ்சி வெட்டுறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பீஸ்க்கும் இந்த தேர்ட் பீஸ்க்கும் சென்டராக வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். நடுவில் இருக்க பீஸ்க்கு மட்டும்தான் வந்து நீங்கள் 1 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணி இந்த மாதிரி இந்த ஷேப்பில் வந்து நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ இதுதாங்க வந்து உங்களுக்கு கை. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 3ஆக பிரிச்சுக்கோங்க. மேலேருந்து 3 இன்ச் அளவு எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் மேலேருந்து 2.5 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த அளவில் வந்து 1 இன்ச்சு எடுத்து இந்த ரவுண்ட் ஷேப் வந்து வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 இன்ச் இந்த நடுவு இது பாக்ஸில் 1 இன்ச் வச்சுட்டு இந்த ஷேப் வரைஞ்சிக்கோங்க. இதுதாங்க நீங்கள் வந்து கட் பண்ண போகிற மெத்தேடு. நீங்கள் நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பேப்பர் கட்டிங்க்கு போகலாம் நம்ம.